ஓடி வந்தம்மா நம்மா விரட்டி வந்தேன் நான் அம்மா புரிஞ்சில காட்டுக்குள்ள ஒளிய நான் கண்டேனம்மா ஓடி வந்தம்மா நம்மா விரட்டி வந்தேன் நான் அம்மா புரிஞ்சில காட்டுக்குள்ள ஒளிய நான் கண்டேனம்மா ஓடி வந்தம்மா நம்மா சின்னஞ்சிறு மானம்மா கட்டழகு மானம்மா வேறு வேறு மனதை இங்கு கொள்ளை கொண்ட மானம்மா கட்டழகு மானம்மா நன்னறிந்த மானம்மா வெற்றி வந்தேன் நானம்மா மனத்துக்குள்ள நுழைஞ்சாதம்மா ஓடி வந்த மானம்மா தேடி வந்தேன் நானம்மா குறிஞ்சி நில காட்டுக்குள்ள ஒளிய நான் கண்டேனம்மா ஓடி வந்த மானம்மா கட்டழகு மானம்மா அறிவில் சிறந்த மானம்மா பேருக்கு மஞ்சாத சின்னஞ்சிறு மானம்மா ஓடி வந்த மான வச்சு இல்லை என்று சொல்லாதம்மா ஓடி வந்த மானை இங்கு இல்லை என்று சொல்லாதம்மா மறைச்சு வச்சு மானே இங்கே இல்லை என்று சொல்லாதம்மா ஓடி ஓடி வந்த மானம்மா விரட்டி வந்தேன் நானம்மா குறிஞ்சி நில காட்டுக்குள்ள ஒளிய நான் கண்டேனம்மா ஓடி வந்த மானம்மா அப்படி மான் அழகான மான் அருமையான மான் மானை கொடுக்குற பெருமை உங்களை சேரும் வாங்குற பெருமை என்ன சேரும் அந்த விருந்தாடியை வெறுங்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா ஏன்னா தாய்நாட்டில் பிறந்தவங்க அதனால நீங்க விருந்தாடியே கிடையாது. விருந்தாடிதான் ஆஹா. நீங்களா சொல்லிக்கிறதா? இதுல ரொம்ப இருக்கு. விருந்தாடி என்பது வந்து தெரிஞ்சிருக்கணும். சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்லாட்டி வந்து சொந்தக்காரங்க தானே அப்படியே நீங்க எப்படி சொல்றது? ஏன் இதுல ரொம்ப இருக்கு இனத்தவரா வந்திருக்கீங்க, விருந்தாடி எப்படி சொல்லுவீங்க? நான் முன்னப்பட உங்களை பார்த்ததே இனத்தவரா கிடையாது. சொந்தக்காரர் தானேம்மா? மாட கேட்டதானே ஏம்மா, வந்திருக்கீங்க. இப்ப இந்த வந்திருக்கா இந்த ஊருக்கு வந்திருக்கா இந்த ஊர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க தானே அப்புறம் கூட அந்நியத்தாங்களா அப்படி கிடையாது. சொந்தக்காரர் நினைச்சா நினைச்சேன் என்ன உங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கா, ஆமா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க. அம்மா ஆனா நீங்க அதுக்குன்னு வரலையே, எதுக்கு வந்திருக்கேன் உதவின்னு கேட்டு வந்திருக்கீங்க. உதவின்னு கேட்டு வந்து உபத்திரம் பண்ண கூடாது. என் பொருள் இங்க இருக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன்ல. சொல்லணும். இடம் யாருக்கு சொந்தம்? இது உங்க சொந்தம் எனக்கு சொந்தம் இல்ல. உங்களுக்கு சொந்தம். இந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அது சரிதான் நான் இல்லைன்னு சொல்லலையே அப்ப நான் அதாவது என்ன இந்த இடத்துல சொல்றேன், வந்து பள்ளம் நாங்க மேடு தேடி எங்க வந்த இருக்குது அந்த மாணி எங்க திணை போனதுக்கு வரல. இருக்கு இல்ல இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்குன்னு சொல்ல கூடாது. இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா ஏன் இருக்குன்னு சொல்லுங்க அப்ப போய் சொல்லணுமா? இல்லைன்னு சொன்னாலே அந்த வார்த்தை அழிவற்று போயிருமா இருக்குன்னு சொல்லுங்க எந்த வார்த்தை அந்த இருந்துகிட்டே இருக்கும் என்ன ரொம்ப அதட்டி அதாவது பேசுறீங்க? என்னது வேற வேற ரொம்ப அதட்டி பேசுறீங்கல்ல. இது நீங்க நான் அதட்டி பேச அம்பலாப்பட்டவங்க பாக்குறாங்க இல்லைங்க பாக்குறீங்களா யாரு நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? மாலை ரொம்ப போட்டு மிரட்டி பேச மிராசப்பட்டவங்களா நீங்க வந்திருக்கீங்களா? சரிங்கம்மா மிரட்டி பேசினா ஆகாது ஏன்னா அதட்டி பேசுனா காரி ஆகணும்னா சமாளிக்க தெரியாதவங்க சமைக்க வரக்கூடாது, சமைக்க கூடாது. சத்தம் இல்லாதவங்க சமைக்க வரக்கூடாது. உண்மை அது. ரொம்ப நல்லா தான் பாடுறீங்க, பொறுமை இருக்கு. பயங்கரமா ஆடுறீங்க. இந்த ஆட்டத்துல எங்க கத்துக்கிட்டீங்க? அது அப்ப கேப்பா வரேன் நானும் என்னையும் தான் ஆட ஊருக்கு சொல்றேன், ஆட்டமே வருதுல. பழகணும் கேவலமா ஆடுற ஆட்டமே ஆடக்கூடாதுன்னு நான் வந்து ஆடுறது கிடையாது. 7000 சம்பளம் கேக்குறோம்ல ஆடணும் எம்படி சம்பளம் இருந்தானே எவ்வளவு ஏன் ஆடுறோம்ல? பாடுறோம்ல பேசுறோம்ல அது கொடுக்க மாட்டீங்களா? ஆடணும். ஆடுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஆட்டம் பிடிக்க பாட்டம் வந்திருக்கோம்ல. நாடகம் நாடகம் கலைஞர் என்ன மான பிடிக்க வந்தீங்களா பிள்ளைங்க ஆட சொல்ல வந்தீங்களா? ஒழுங்கா ஊர் போய் சேர முடியாது. மான பிடிக்க வந்திருக்கேன் மானு இல்ல, போயிட்டு வாங்க. ஏன் ஏன்னா இல்லங்க இருக்குமா இல்லங்க இல்லைன்னா வேடு வரை இல்லைன்னு சொன்னா வந்து என்னைக்கு பொம்பளை பிள்ளை சொல்றத நீங்க ஏத்துக்கிறேன்னு இதான் பெண் புத்தி எதிர்த்து பேசுற என்ன பெண் புத்தி? ஆண் புத்தி அவசர புத்தி தானே யாருக்கு? உங்களுக்கு தான். எங்களுக்கா ஆமா, சரியா நாங்கள அவசர புத்தி பெண் புத்தி பின்பற்றக்கூடிய புத்தி, இவ்வளவு முன்னாடி பேச்சு வரக்கூடிய விஷயத்தை யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய புத்தி எங்களுக்கு இருக்குது. அதிகமா வாய் பேசல பொம்பளை வாழ்ந்த சரித்திரம் கிடையாது அதிகமா ஆசைப்பட்ட ஆம்பளை வாழ்ந்த சரித்திரம் அவ கிடையாது ரொம்ப ஆசைப்படுறீங்க. நீங்க அதிகமா வாய் பேசுறீங்க நான் என்னைக்கு அதிகமா இல்லாத பேசுறேன்? மாதிரி- ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளைன்னு பேசணும். ஏமா இல்லாத போல தேடிட்டு அவசியம் ஏங்க, இல்லையே இடத்துல வந்து பேசணும்னா வாதி பிரதிவாதி. ஒரு மேடையில பேசணும், உங்களுக்கு விட்டு கொடுத்த ஆளு நான் கிடையாது. விட்டு விட்டு பேசிட்டு ஆகணும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போக நினைக்கிற விட்டு கொடுக்க மாட்டாங்க. தெரியுதுல? அது தெரியும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும் எங்களுக்கு தெரியும். தெரியும்ல அப்புறம் இல்லன்றீங்க எதை இல்லைன்றே மானத்தை மானியே இருக்குன்றீங்க நீங்க? இருக்குல இல்ல இல்ல அந்த மணி எங்க போச்சப்ப வராத மானம் எப்படி வந்துச்சு? வாங்க ரெண்டு உள்ள போய் தேடுவோம் என்னத்துக்கு வந்தது உள்ள போறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தான் தெரியும் வந்தது உள்ள போகணும் அப்படின்றீங்க. இப்ப- ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டே வெளியில சுத்திட்டு இந்த திரியறாங்க. இடத்துல என்ன பண்றீங்க என்ன பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? நான் மான தெரிஞ்சுக்கமா அதனால நீங்க இந்த இடத்துல என்ன இந்த பண்றீங்க இடத்துல காவல் வேலை பாக்குறீங்க. காவல பாக்குறீங்க என்ன கேள்வி கூடாது, நான் உங்களை கேள்வி பறவை கேட்கிறேன். வெட்டுறீங்களா பறவை வெட்டுறீங்க ஆமா. எது மேல நின்றுங்க பறவை வெட்டுறீங்க எது?
எது மேல நின்று நீங்க பறவையில விரட்டுறீங்க? எது மீது நின்றுனா பூமியில நின்று தான் பறவை பூமியில நீங்க விரட்டிட்டு இருக்கீங்களா? பறவை மீது நின்று வரது. பறவை மீது நின்று பறவையில விரட்டுறீங்க. அப்ப பறவை மேல நின்று விரட்டும் போது மே பார்வை தான் பார்த்து கீ பார்வை பார்த்திருப்பீங்களா? பறவைக்கு எத்தனை அறிவு? கீ பார்வை நீங்க பார்த்துட்டா தான் கேக்குறே. பறவைக்கு எத்தனை அறிவு? ஏன் 4 அறிவு. 4 அறிவுதான். 4 அறிவு இருக்குல்ல? பறவைக்கு யாரும் சட்டம் போட முடியாது. நீ இப்படி கீழ இருந்து வரணும், மேல இருந்து வரணும், அங்கிட்டு இருந்து வரணும், யாரும் சட்டம் போட மாட்டாங்க. அப்படி கிடையாது. அது விருப்பத்துக்கு, அது இஷ்டத்துக்கு, அது வந்து தேவையான உணவை அது சாப்பிட்டுட்டு போயிடும். பறவைகள் மேல இருந்து வருமா கீழ இருந்து அந்த வருமா? மாதிரி எல்லா இடத்துலயும் திக்குகள் 4 நாள் வந்து மேல் திசை கீழ் திசையில 10 திசைக்கு காவல் காக்குறேன். இருக்கட்டும். பறவை வந்து கீழ வந்து ஆகாய மார்க்கமா பறக்கக்கூடியது இருக்குது. 10 திசை. ஆமா. 10 திசை பாக்குறீங்க. பறவை விரட்டுறீங்க. நடந்து போகக்கூடிய இருக்குது, பறந்து போகக்கூடியது, ஊர்ந்து போக இப்படி நிறைய பறவை இருக்கு. பார்வையில ஏதோ கோளாறு. உங்க பார்வைக்குள்ள காமாளக்கரங்க கண்டதெல்லாம் மஞ்சள் இருந்தா எதையோ ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டு மான்குட்டின்னு சொல்றீங்க. பூனைக்குட்டியா? ஆமா. பூனைக்குட்டி என்ன கேக்குனா? ஆமா. மான்குட்டிமா? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அருமையான குட்டி. ஆனா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பாத்தியலா? ஒத்துக்கிறதுக்கு மனசு வேணும். என்ன மனசு வேணும்? கிறுக்கனா அப்படினா ஆர்வத்தோட வந்து கிறுக்கந்தா? அப்ப கிறுக்கனா என்ன கிறுக்கு? மான் வச்ச காதலுக்கு இருக்கு. ஆத்தி. என்ன ஆத்து? அதனால தான் வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஆர்வமா இருக்கிறீல்ல? இந்த ஆர்வத்தோட வந்தவங்க ஆர்வத்துக்குள்ள மாட பிடிச்சிட்டு ஊருக்கு போறாங்க. என்ன விஷயம்? அதாவது இப்ப நீங்க தான் விவசாயம் பண்றீங்க. விவசாயம் பண்றவ தானே? ஆமா ஆமா. விவசாயி தானே? சந்தேகமா கேக்குறீங்க? விவசாய பையங்களை பார்த்தா விவசாயம் தெரியல. விவசாயம் மகதானமா? ஆமா ஆமா. அதாவது விஷயம் என்னன்னா பெண் புத்தி பின் புத்தி நீ ஏன் சொன்னேன்? எதுக்கு? நீங்க அவசரப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க. ஓ. அதாவது 4 வேடுவர் சேர்ந்து இப்படி வேட்டையாடி வந்தாங்களாம் காட்டுக்குள்ள. 4 வேடுவர். ஒருத்தர் போனா நல்லா இருக்காது. 4 பேர் சேர்ந்து. 4 வேடுவர்மா? 4 வேடுவர் அப்படி வேட்டையாடி வரும்போது வேட்டைக்கு வரும்போது அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மன்னர் மகள் ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்கா வாளியில. ஒரு கிணத்துல வாளியை போட்டு தண்ணி இறைச்சிட்டு இருக்கா. வேடுவரே கதை சொன்னா நல்லா சொன்ன. நான் வந்து கேள்வி வேட்டா அப்புறம் நீங்க எதுவும் நினைக்க கூடாது. இல்லமா காட்டுல வேட்டைக்கு 4 பேர் வர்றாங்க. புரியுதுல? மன்னன் மகள் போய் ஏன் கிணத்தடியில தண்ணி இறைக்கணும்? அவருக்கு ஆளே இல்லையா? அப்ப இளவரசிங்க இளவரசிதான் பணி பெண்கள்லாம் இருப்பாங்க. அவ ஏன் வந்து தண்ணி இறைக்கிறா? அந்த அந்த அரண்மனை வேலை கூடிய ஆளுகளை வேலைக்கு ஆளுகளை அனுப்பலாமா? தண்ணி இறைக்க அனுப்புவாங்க. சரி, அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை. அவள தண்ணி அவளா இறைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. குடிக்கும் ஒரு ஆசை. சரி, புரியுதுங்களா? அப்படி இறைச்சிட்டு இருக்கும்போது 4 வேடு அப்படி வேட்டையாடி வரும்பொழுது தண்ணி தாக எடுத்துருது. நல்லா கேட்கணும். ஆமா, வேட்டைக்கு வந்தா தண்ணி தாக இருக்கு. தண்ணி தாக எடுத்துருது. அப்ப பாக்கும் பொழுது சுத்தி முத்தி பாக்கும் பொழுது அந்த பெண்மணியா பட்டவள் தண்ணி இறைச்சிட்டு இருந்திருக்கா. சரி, அடே இங்க வாங்க, நான் ஒரு பெண்மணி தண்ணி இறைச்சிட்டு இருக்கா. 4 பேரும் போய் தண்ணி வாங்கி குடிச்சு தாகத்தை தீர்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு வேடூர் போறேன். தண்ணியை அம்மா தண்ணி ஊத்துமா தாகமா இருக்கு அப்படிங்கும்போது வந்து அந்த வால்ல தண்ணி அரைச்சு அந்த பெண்மணியா பட்டல் ஊத்துறா. அப்ப இப்படி இருந்தா எப்படி கைய வச்சு சரி தண்ணியை குடிக்கிறாங்க. அப்படி தண்ணியை குடிக்கும்போது இந்த பாவனையில தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அவ்வளவுதான் முடிங்க. அது எப்படி பாவனை கூட சொல்லுவீங்க. பெரிய நடிகர் திலகம் அப்படியே நடிச்சு காட்டுறாரு. ஆமா, நீங்களும் பெரிய 10 மணி. நான் நடிக்கவே இல்லையாப்பா. நான் நடிக்கவே இல்லையே. நீங்க பயங்கரமா நடிக்கிறீங்க. இல்ல 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க. ஒரு காலத்துல அந்த காலத்துல எப்படி தெரியுமா? தண்ணியை இறைச்சி அழிச்சு வானத்தை அப்படி தான் ஊத்துவாங்க. ஆமா ஆமா. அத கிடத்தடியில பெருமாள் வந்து தண்ணி இறைக்கிற அப்படி குடிச்சிட்டு இப்படி பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க, பொண்ணு முகத்தை பாத்திருக்கா. பொண்ணுடைய முகத்தை அப்புறம் அப்படி பாத்து சொல்லி இருந்திருக்கேன். என்னன்னு இந்த தண்ணிக்கு மேல இந்த பெண்ணு அழகா இருக்கு. பாத்தியலா? புண்ணியத்தை கொடுத்த மாத்த பல்ல பிடிச்சு பதம் பாக்குற கணக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதுக்கு தான் பெண் புத்தி பின் புத்தின்னு இப்ப சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அப்ப ரெண்டாவது வேடூர் போறேன். அந்த புள்ள வந்து நீங்க வந்து தண்ணி ஊத்தினா பிரச்சனை இல்ல. இவன் ஏன் அப்படி நினைக்கிறேன்னு தான் நான் சொன்னேன். பின்னாடி இருக்குல. சரி சொல்லுங்க. அப்படி தாகம் தீர்ந்து அப்படி சொல்லிட்டு போயிடுறான். அப்ப இவனுக்கு கோவம் வந்துருது. என்னடா தண்ணி கட்டி நம்ம தண்ணியை உரத்து ஊத்துனா குடிச்சு புட்டு தண்ணிக்கு மேல வந்து இந்த பெண்மணியா பட்டல அழகா இருக்கான்னு சொல்லிட்டு போறானே அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறான். அப்ப ரெண்டாவது தண்ணி குடிக்கிறான். தாகம் தீர்ந்துருது. அவன் சொல்ற போடா, தண்ணிக்கு மேல பெண்ணு அழகா இருக்கா. ஆறா சொன்னது என்னைக்கு இருந்து அறுத்து கட்டுறவதான்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான். மூணாவது ஒரு ஆள் போறேன். அவன் சொன்னது தப்பு, நான் இவன் சொன்னது தப்பு. நான் சொல்றான் உண்மை. என்னைக்கு இருந்து இவன் மேல போறவதானே என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு மூணாவது சொல்லிட்டு போயிடுறான். நாலாவது ஆள் தண்ணியை குடிக்காம தாகம் தீர்ந்து போகுது. தூணிச்சுமா போக கூடாதா? என்னைக்கு இருந்து குத்து போடுறவடா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? அவங்க சொன்ன நல்ல வார்த்தை அதை கேட்க நம்ம முழுசா சொல்லுவேன். அப்படி என்னைக்கு குத்து போறதான்னு சொல்லி என்ன அது விஷயம்? அப்ப 4 விஷயத்தை அவங்க பேசிட்டு போறாங்க. தண்ணி இறைச்ச வாளிய போட்டுட்டு அப்பாட்ட போய் உடனே சொல்றா. ஆமா, அழுகையோட புள்ள போயிருக்கும்ல. 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்க. தண்ணி கேட்டாங்க. தண்ணி இறைச்சு ஊத்துனே. தாகம் தீந்துருச்சு. தண்ணி குடிச்சிட்டாங்க. ஆனா குடிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசு சங்கடமா இருக்குன்னு அவன் சங்கடப்படுறான். அதோட சூழ்ச்சி தெரியாம. அப்ப அந்த வேலை பார்க்குற அனைத்து பேரும் டேய் உடனே போய்
இந்த 4 பேத்தை இழுத்துட்டு வாங்கடா. ஆமா. அப்படினே வேலைக்காரங்க போய் 4 மன்னன் மகள்ல சொல்ல கூடாது. ஊர்ல உள்ளவங்க சொல்லணும். வந்த வேடுவர் ரொம்ப உண்மையானவர், நல்லவர், உத்தமர் அப்படி சொல்லி அடுத்தவங்க சொல்லணும். நம்மள பத்தி நம்மளே பெருமை பேச கூடாது. அப்படி நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேனுங்க. வந்த வேடுவர் நல்லவர் நான் சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? சொல்லணுமா? சொல்லணும். ஏன் சொல்லணும்? இல்ல வந்து பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு தான் சொல்லுவி. உடனே சொல்ல முடியாது. இப்ப தானே பாத்திருக்கேன். வேடுவர் வந்து நல்லவரா, உண்மையானவரா, உத்தமரா, பொய் பேச வரதா அப்படின்னு சொல்லி கண்ணார பார்ப்பதும் போய், காதல் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் இப்படின்னு இருக்காங்க. தீர்க்க விசாரிச்சுக்கமா. ஆனா விசாரணை பண்ணி தான் பார்த்தேன். ஆனா நீங்க இவ்வளவு பொய் பேசுவீங்கன்னு நான் நினைச்ச கூட. நான் பொய் பேசல அவசியம் எனக்கு கிடையாது. வாயை திறந்தா பொய் தான் பேசுவீங்க. பொய் பேசணும் அவசியம் உண்மையே வராதா? எதுக்கு? எவ்வளவு நேரம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இனத்து பிள்ளை சொல்லுதே உண்மையே அடையில கேட்டு அப்படியா? மான்கள் எத்தனை மான் இருக்கு? இந்த எங்க அண்ணன் ஒரு வாசகம் சொல்லி கொடுத்தாரு. என்ன வாசகம்? இந்த இப்படி வளவளன்னு போய் பேச்ச குறைங்க. ஏன்னா எங்க அண்ணன் சொல்லிருக்காரு, நான் சொல்லணும் உங்கள்ட்ட. எந்த உங்க அண்ணன்? இப்ப எங்க அண்ணன் தெரியாதா? தெரியலையே. எங்க அண்ணன் மூத்த அண்ணன் அவர்தே. அவரா? குடிய கெடுத்தவய. எந்த குடிய கெடுத்தா? அதனால நான் சொல்றது கேட்டுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா போயிட்டு என்ன பிரச்சனை வராது. ஆமா வாங்கப்பா. மான பிடிக்காம போக மாட்டோமா? பாத்தியா விடிஞ்சு போச்சு இவர். மான பிடிக்காம போகவே விடிஞ்சு போச்சு. இந்த அப்பா இனிமே பேச முடியாது. ரொம்ப தைரியம் தெனாவட்டு. தைரியம் இல்லாம என்ன பேச முடியுமா? கிடாட்டி சீமையிலே நானும் பொங்கி வந்த கண்ணியம்மா. கொங்கு நாட்டு சீமையிலே நீங்க பொங்கி வந்த வள்ளியம்மா. வெள்ளி மேலே வீடனையாகி நீது பார்க்க வந்தாரையாகி வள்ளி எல்லை கண்டல் முழங்குக மாடி பதங்கி போனாரையாகி வள்ளி எல்லை கண்டல் முழங்குக மாடி பதங்கி போனாரையா. சிறப்பா இருக்கு. பொய் புராடு நிறைந்து மறந்து போன்ற நாளைக்கு பொய் புராட பேச்ச குறைங்கன்ட்டு இந்த பளபளன்னு பேசினா வாய்க்கு கேடா போயிரும். என்னமா பேச்ச குறைங்க? என்ன ரொம்ப பேசுறீங்க? ரொம்ப நீ என்னமா பேசுற? வேடுவரே என்ன இது அதிகாரமா? அதிகாரம் தான். உங்க இடத்துக்கு வந்திருக்கோம் அதிகாரம் பண்றீங்களா? நான் அதிகாரம் தான் பண்ணுவேன், சட்டம் தான். மான தேடி வந்தீங்கல்ல? எங்க இருந்து வந்தீங்க? வெள்ளிமலையில இருந்து. வெள்ளிமலையில இருந்து. ஆமா. இங்க எங்க வந்திருக்கீங்க? வேலிமலை சாரல். வேலிமலைக்கு வந்திருக்கீங்களா? வேலிமலையில இருந்து வெள்ளிமலைக்கு வந்தீங்களா? வெள்ளிமலையில இருந்து வேலிமலைக்கா? வெள்ளிமலையில இருந்து வேலிமலைக்கு வந்திருக்கீங்க. பரவாயில்லை, சரியா தான் சொல்றீங்க. மான பாத்தீங்கல்ல? ஆமா. மான பாத்தீங்களா? சத்தியமா சொல்லுங்க. அழகான மனமா? மான பாத்திருந்தா மானுக்கு அடையாளம்லாம் இருக்கும். இருக்குல? தெரியுமா தெரியாதா? அடையாளம் இருக்கு. முழுசா சொல்லுங்க. இந்த வரி அடையாளம் இருக்குமா? போய்ட்டு காயாத கானகத்தே நின்றுளாவோ, காயாத கானகத்தே நின்றுளாவோ, காயாத கானகத்தே நின்றுளாவோ நற்காரிகையே, காயாத கானகத்தே
யாதமான் சந்தனமும் புனுகும் கமலும் கலபங்களில் இருந்து சுடங்கி படுத உள்மேயாதமா காணக்குறவர் கண்மணி எனவள காண குயிலின் நிகர் குடக்கது புல்மேயாதமா தேனும் பாகும் தினைமாகும் தின்பதலா வெறு புல்லொரு பொது புல் மேயாதம்மா தேனும் பாலும் தினைமாவும் தின்பதலா வெறு புல்லொரு போது மேயாதம்மா தேனும் பாகும் தினைமாகும் தின்பதலா வெறு புல்லொரு பொது புல் மேயாதம்மா அடிபெருத்து முடி சிறுத்து முடிகருத்து அடிபெருத்து முடி சிறுத்து முடிகருத்த கொம்புள்ளம்மா அடிபெருத்து முனி சிறுத்து முனி கருத்த கொம்புள்ளமான் சாயாதே 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 கொம்பு ரெண்டு இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாதே மான் வர கண்டதுண்டோ பள்ளி கண் பார்வையிலே மான் வர கண்டதுண்டோ ஒரு மாவர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பசும் பொன் போன்ற நல்மேனி பொன் போன்ற நல்வேணி துடங்கிட துளிர்கிறவன் மான் வர கண்டதுண்டோ இதவன் மானுக்குள்ள மானுடைய அடையலமே இல்லையே அதானே ஏய் அதை நீ புடிச்சு போ அதை நீ புடிச்சு போய் உனக்காக நீங்க நல்ல மன பிடிச்சது ஏய் பட் பேட்ச் ஒரு பச்சை ஒரு ஹரிச்சந்திரன் இவர் பெரிய ஒரு எமிச்சி ராமச்சந்திர வேடுவரே மானுடைய அடையலமே இல்ல மான் அடையாளம் இல்லையா எங்க அண்ணன்ட்ட பேசாதீங்க தப்பிக்க முடியாது இது மான் அடையாளம் இல்ல நான் மான தேடி வரலாமா மான தேடி வரல அப்புறம் எதை தேடி வந்தீங்க ஒன்னே தான் தேடி வந்தேன் நான் என்ன காணாம போயிட்டேன் நான் என்ன தேடி வர்றதுக்கு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு தேடி வர்றீங்க நினைக்கிறேன் இப்போ எதுக்கு உள்ள போனா நினைக்க வேண்டாமா நான் மானு இருக்கான்னு பார்க்க போனேன் ஆனா வாங்கல இல்ல நீதான் மானம்ல ஒண்ணுமில்ல ஒன்னே தான் தேடி வந்தேன் தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டும் பத்தினி பெண்ணே தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே ஊரு பார்க்க மனம் எடுப்போம் பொறுத்திருக்கண்ணா ஊர்குளத்தில் அமருவோம் ஒன்னா தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே எடுத்து கொடுத்து ரசிக்க நினைச்சு நாளை நினைச்சு வந்தேன்டி எனக்கு நினைச்சு இரவு பகல் துடிச்சு எனக்கு நினைச்சு இரவு பகல் துடிச்சு படுத்து போன நாளை நினைச்சு கொள்வேனோ தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே அண்ணா அண்ணே எங்க அண்ணன் வர மாட்டார் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு
தேடணும் நானே. முருகா, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தந்தீர்கள். என்ன வர வேணும்? தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வயானை என்ற இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்தருள வேண்டும் முருகா. நாடு செழிக்கணும், நல்ல மழை பெறணும், ஊரார் வந்து உற்றார் வாழணும். புரியுதுல? உலக மக்கள் நல்லபடியாக வாழ்வார்கள். இனிமே உலக மக்கள் இதனிலிருந்து வள்ளி தெய்வம் ஒன்று அழைப்பாகமா? சந்தோஷம் தானே? வாங்க எல்லாரும் எல்லாரும் முன்ன வந்தா தான் மாலையை மாற்றுவோம். அம்மா வச்சு வாழ்த்தும்ல.